இன்னைக்கு என்ன வீடியோ எடுப்போம்? ஜயான் கொலப்படி பண்ணுற வீடியோ எடுப்போமா? அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுவோம். ஜயான் அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. பேபி நான் கேக் சாப்பிடணும் போல இருக்குடி. கேக்கா? ம். நீ நோம்பே எப்படி கேக் சாப்பிடணும் போல? ரொம்ப கலைஞ்சி பெருநாளைக்கு தானே கேக் சுடுவோம். எனக்கு இப்போ ரெண்டு மூளை இடிக்கி இப்படி பண்ணுவோமா? நான் போய்த்து பேக்கரியில் 1 கிலோ கேக் வாங்கிட்டு வரேன், சாப்பிடுவோமா? இஃப்தாருக்கு அப்புறமா? ஆமாம். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, செஞ்சு பார்ப்போமே வீட்டில் வச்சு. உண்மையாவா? அவன் இல்லாமல் இப்படி செஞ்சு நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன், செஞ்சு பார்க்கலாமா? சீரியஸ்லி? ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணலாம். சரி சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படியோ கடையில் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேக் வீட்டை செஞ்சு தரத்துக்கு வச்சுட்டார். எனக்கு தெரியும், சரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு. ஆனால் அவன் இல்லைங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். சீனிக்கு தானே சுகரை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன், கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிக்கும், அதனால் வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அது ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஆவியெல்லாம் பறக்குது, அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து நம்ம வந்து கோதுமை மாத்தான் தேவையான அளவு ஓரளவு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கேக் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சமாக போடுங்க, நிறைய போடுங்க. நான் ஒரு 2 கப் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போடுறேன், கூட மாதிரி விளங்கும். நான் 2 கப் தான். அது கூட வந்து அரைச்சி வச்சுருந்த சுகரையும் வந்து நாங்கள் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். அதோட வந்து பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சமாக போடுங்க. பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, அதுவும் போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அபிக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்கு, கடையில் வாங்கி தரவான்னு கேட்டார். நான் வீட்டை செஞ்சு தரேன்னு சொன்னோன்னா ஓகேன்ட்டார். அச்சோ எப்படி வருமோ தெரியலையே, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் இறங்கிட்டேன். ஓகே, பட்டர் இருக்குல்ல, அதை வந்து பிளெண்டர் கப்பில் போட்டு ஒரு 4 முட்டை எடுத்து அதையும் ஊற்றி, அது கூட வந்து பால் அதுவும் வந்து ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சரியா, மை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இவ்வளோத்துக்கு அரைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து கேக் வந்து சாஃப்டாக வருங்க. ஆனால் என்ன பண்ணாலும் சாஃப்டாக வருமானு டவுட் ஆகிருக்கு. ஏன்னு சொன்னால் என்கிட்ட வந்து பீட் பண்ணுற மிஷின் இல்லை, மற்றது அவனும் இல்லை. ஓகே பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்குள்ளே தானே. என் ஹஸ்பண்ட் நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். பட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் வந்து நீங்கள் அவனில் வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டே போடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பஃப் தன்மை குறைவு தான், அதனால தான் நான் அவனில் வைக்க சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இருக்குல்ல, அதுக்குள்ளே சொட்டாக அரைச்ச முட்டையை ஊற்றி அடிக்கணும். லைட்டாக அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு ஃபைனலி இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஆயில் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஊற்றி நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்கள் கரண்டியால் நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அப்படி வந்துடுச்சு. சயானுக்கும் வந்து ரொம்ப பிடிக்குங்க கேக்லாம், அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாரு. ஹபியும் சாப்பிட்டாரு. அப்புறம் கேக் தட்டு இருக்குல்ல, அதை எடுத்து கொஞ்சமாக ஆயில் பூசி ஒட்டாமல் வரத்துக்கு. ஆனால் நான் ஆயில் பூசி வேலை இல்லை, எனக்கு ஒட்டி தான் வந்துடுச்சு. என் ஹபி அப்போ கூட சொன்னார், நான் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது தாங்க வந்து சொன்னார், பட்டர் இது இருக்குது, ஷீட் இருக்குது, அது போடணுமே அப்படின்னு வந்து கேட்டார். நான் சொன்னேன், அதுக்காக கடைக்கு போய் திட்டிக்க வேணாம், ஈக்கிறத வச்சு செய்வோம் அப்படின்னு. நோம்பு டைம் தானே, சரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஊற்றி, அவனும் இல்லைல்ல அந்த சட்டியில் வச்சு உள்ளுக்கு அந்த சட்டியெல்லாம் வைப்போம்ல, இந்த ஸ்டாண்ட் மாதிரி உண்டு, அதை வச்சு தான் வச்சுருக்கேன். வச்சு வந்து அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் சூடாகிறதுக்கு கூட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு தன் பாட்டில் அதை விட்டுட்டேன். உங்களுக்கு எதுவும் சாப்பிடணும் போல இருந்தால் எப்படியும் ஹோட்டலில் ஹெல்த்தியாகவும் சமைக்க மாட்டாங்க, டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஹெல்த்தி இருக்காதுல்ல. பட் வீட்டில் ஒய்ஃப் செஞ்சால் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு என்ன தெரியுமா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு டாபிக், பேபி கடையில் வாங்குறத விட நீ செஞ்சால் ருசியாக இருக்கும்ல, ஒரு டாபிக் ஒன்று போடுங்க, உடனே வேலை நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு. நிறைய அவங்களோட தத்துவம்லாம் கழிச்சிப்பார் என் ஹபி. சரி, இப்போ எங்கே போகிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜை பாப்பாவும் ஹபியும் பள்ளிக்கு தொழுறதுக்கு போய்த்துட்டு கஞ்சி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அல்லா சயான், அல்லா பபா, அல்லா பபா, பாய். ஓகே பாய், தொழுதுட்டு கஞ்சி எடுத்துட்டு வாங்க. அல்லாடா.
என்னதான் பிள்ளைகள் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாலும் வெளியில் போய்த்தாங்கன்னா யோசனை தொட்டுருங்க. பிள்ளை எப்படி இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு ஜெய்பாப்பாவை பற்றி யோசிச்சுட்டே இருந்து பேண்டில் ஒரு கொஞ்சம் மாவு ஊற்றி ஜெய்பாப்பாவுக்கு ஒரு அடை மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். அங்கே பாருங்களேன், நான் வச்சு அரவர் ஆகிடுச்சு. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல. ஹபி கேட்டார் அவனில் போட்டு தரேன் அப்படின்னு. நான் வீட்டிலே செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல. கலாய்க்காங்க, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நோம்பு திறந்ததுக்கப்புறம் தான் என் ஹபி வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். ஹபியும் என் சாய்பாப்பாவும் கஞ்சி எடுக்க போனாங்க. அதோட தொழுதுட்டு வரேன்னு போனவங்க இன்னும் வரல. இப்போ நாங்கள் எடுத்து வெளியில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு. ஃபைனலி எடுத்தாச்சு. அடியில் வந்து இப்படி பிடிச்சிருந்தது. என் ஹபி சொன்னது கரெக்ட்னா புரிஞ்சுக்கிட்டேன். பட்டர் இது ஷீட் இருக்குல்ல, அது வந்து போட்டு செய்யணும். அடுத்த முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். கேக் செஞ்சதான டேஸ்ட்லாம் வந்து அத்துப்படி இருந்துச்சுங்க. கேக்கு டேஸ்ட்லாம் ஃபுல்லாக வந்து கேக் அந்தளவுக்கு இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் வந்து இதாகல, என்ன சொல்லுங்க பார்க்கலாம், பொஃபாக கூடுதலாக வரலை. அது மட்டும் இல்லை, அந்த அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, அவ்வளோதான் பிரச்சனை. மற்றபடி எல்லாமே ஓகே. எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடா. ஏய் கேக் ஒழுங்கா வந்து கேக்குங்க. இருந்தா வாவ், அவன் இல்லாம செஞ்ச கேக். இல்லை வாசமாக இருக்கி. ஒரு பிடிச்சிட்டு வரேன் சார் கொஞ்சம் இது. கொஞ்சம் அந்த பஃபன் இல்லாம இருக்குனே. இங்கே பாரு, எவருக்கும் வேணுமா? எனக்கு தான், எனக்கு எல்லாமே எனக்கு ஒன்று கொடுத்துட மாட்டேன். அடிப்பொலி. எப்படி செஞ்சா? பட்டர் முட்டையெல்லாம் போட்டு, ஆனால் அவனில் வைக்கல தெரியுமா, ஒரு ஸ்டீமர் மாதிரி. அதுக்கு அப்போ எப்படி வந்தது? ஓரளவு வந்துச்சு. ஆனால் பொஃப்தன்மை கொஞ்சம் குறைவாக தான். இங்கே பாரு சார், எனக்கு பிடிச்சி போச்சு போல. எடுக்க வரேன். அவருக்கு மைக்கில் ஒரு கண்ணு சட்டப்படி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டப்படியாக இருக்கு. ஆனால் அவன் வச்சுக்கோங்க மட்டுக்கும். ஆமாம் ஆமாம். இதோட வீடியோ முடியுது. பாய் பாய். என்ன சொல்லிடுச்சுன்னு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். அப்போ இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்களே சொல்லி தரல, நான் தான் செய்யறது. சரி சரி, ஒரு 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 உருட்டை வேணாமா?